Hi friends, this video is sponsored by SBO School of Business Organization Private Limited. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கணுமா அல்லது பார்ட் டைம் ஜாப் தேடுறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இதுக்கு அடுத்தது ஒரு 5 செகண்டில் ஒரு வீடியோ வரும், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. உங்களுக்கு இதை பற்றி நிறைய டீட்டெயில் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி, இதை வந்து 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து தோல் நீக்கிட்டு பொடியாக கையிலேயே 1-2 நசுக்கி விட்டுடலாம். அந்த உருளைக்கிழங்கு வந்து இப்போ வந்து இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கு வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து நல்லா உருளைக்கிழங்குல மசாலா எல்லாத்துலேயும் நல்லா உப்பு வந்து எல்லாத்துலேயும் ஏறிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை 1-2 கையிலேயே நல்லா பிச்சு விட்டுட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.